திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்து வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், இப்போ கனமழை காரணமா ஏற்கனவே மாவட்டத்தில் இந்த குறுவை பயிர்கள் பாதிப்புன்னு சொல்லப்பட்டிருந்தது. தற்போதும் மழை நீடித்து வருகிறது. விவரம் என்ன? திருவாரூர் மாவட்டத்துல கடந்த 10 தினங்களுக்கு மேலாக விட்டு விட்டு கனமழை என்பது பெய்து வருகிறது. தற்பொழுது வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள்ல இந்த கனமழை என்பது நீடித்து வருகிறது. குறிப்பாக திருவாரூர் மாவட்டம் வடுவூர் மற்றும் அதனுடைய சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. வடுவூர், தென்பாதி, வடபாதி, அதே போன்று எடமலையூர், காரக்கோட்டூர், அதே போன்று சேந்தமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் இந்த கனமழை என்பது தற்பொழுது நீடித்து வருகிறது. இந்த கனமழையின் காரணமாக குறுவை நெல் சாகுபடி பணிகளில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மிகுந்த கவலை அடைந்திருக்கிறார்கள். தற்பொழுது மாவட்டம் முழுவதும் அறுவடை பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. விவசாயிகள் தாங்கள் அறுவடை செய்த நெல் மூட்டைகளை நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் எடுத்து வந்துள்ளனர். ஆனால் அங்கு ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் லாரிகள் மூலமாக ஏற்றுச் செல்லப்படாத காரணத்தினால் இந்த நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைக்க தொடங்கியுள்ளன. இதனால் விவசாயிகள் மிகப்பெரிய வேதனை அடைந்திருக்கிறார்கள். இந்த கனமழை நீடித்தால் மற்ற நெல் பயிர்களை அறுவடை செய்ய முடியாத ஒரு சூழலும் உருவாகியுள்ளோம். ஒரு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் செலவு செய்துள்ள நிலையில விவசாயிகள் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து இருக்கிறார்கள். இந்த மழை விட்டால் மட்டுமே நெல் பயிர்களை காப்பாற்ற முடியும். இல்லை என்றால் மிகப்பெரிய பொருளாதார இழப்பை விவசாயிகள் சந்திக்க நேரிடும். தீபாவளி பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில இந்த கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி ராஜசேகர், விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக.